ஹாய் ஹலோ விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதோட தொடர்ச்சி பார்க்கலாங்க. அத்தியாயம் 3. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. கபிலன் வீட்டிற்கு சென்றதும் லக்ஷ்மி அம்மா சமைக்க தொடங்கியிருந்தாள். அம்மா அம்மா இங்கே வாமா என்றான் கபிலன். ஏண்டா கத்துற? இரு வர்றேன் என்றாள் லக்ஷ்மி அம்மாள். என்னடா, எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்ட? நான் சமைச்சிட்ருக்கேனா இல்லையா என்றாள். எப்போ பாரு நீயே தான் சமைக்கணுமா என்ன? மாலினி சமைக்கட்டும், மாலினியோட சமையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல என்றான் கபிலன். இல்லைடா, அதெல்லாம் வேணாண்டா. அவள் சின்ன பொண்ணு, இப்போ தானே உங்களுக்கு கல்யாணமாகி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் மாலினி சமைக்கட்டும் என்றாள் லக்ஷ்மி அம்மா. சரிம்மா, நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு வேற வேண்டியிருந்தேன். அதான் சரி போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் என்றான். தாராளமாக போயிட்டு வரலாம்டா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போகவே இல்லைல்ல, நாளைக்கு போயிட்டு வரலாம் என்றாள். மறுநாள் பொழுது விடிந்தது. கபிலனும் மாலினியும் கோவிலுக்கு கிளம்பினர். கூடவே லக்ஷ்மி அம்மாவும் கிளம்பினாள். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வர்றோம், நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. வர 2-3 நாட்கள் ஆகும். கெடா வேற வெட்டி சமைக்கணும், டைம் ஆகுது என்றான் கபிலன். என்னடா சொல்கிற? நானும் வர்றேன் என்றாள் கபிலனின் அம்மா. அதற்கு கபிலன், இல்லைம்மா, நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வர்றோம். இங்கே வயலில் வேலையெல்லாம் அப்படியே கிடக்கில்லையா, வயலை யார் பார்த்துக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வயலில் கரெக்டாக வேலையெல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் இங்கே இருங்க, அடுத்த தடவை போகையில் நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் வயலை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கபிலன் சொல்கிறான். லக்ஷ்மி அம்மாவுக்கு முகம் சுருங்கி போய்விட்டது. சரி என்று இருவரையும் அனுப்பி வைத்தாள். நம்ம வீடியோக்கு இடையில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங் இதில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மளிகை சாமான் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் உண்டு, கம்மியான விலையிலையும் கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கபிலன் ஒரு ஆட்டை முழுவதுமாக வெட்டி சமைத்து அங்கு உள்ள அனைவருக்கும் கறியும் சோறுமாக பரிமாறினான். 2 நாட்களுக்கு வைத்து மனைவிக்கு சாப்பிட வேற கொடுத்தான். அவளும் திருப்தியாக சாப்பிட்டாள். ஏனென்றால் இத்தனை நாட்கள் அவள் களிதானே சாப்பிட்டாள். இன்றாவது நல்ல சோறு சாப்பிட வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வேண்டுதலை அவன் வைத்திருந்தான். லக்ஷ்மி அம்மாள் இங்கே வீட்டில் பெரும் புலம்பலாக புலம்பிக் கொண்டிருந்தாள். ஐயோ, கெடா வெட்ட போறேன்னு சொன்னானே, கறியை அவளுக்கு மட்டும் போட்டிருப்பானோ என்று நாக்கு எச்சில் ஊறி கிடந்தாள். கபிலனும் மாலினியும் 2 வாழைப்பழம், தேங்காய் 1 மூடி, திருநீறு போன்றவற்றை லக்ஷ்மி அம்மாவின் கையில் கொடுத்தனர். என்னடா கபிலா, கெடா வெட்ட போறேன்னு சொன்ன, குழம்பு ஏதாவது கொண்டு வந்தியாடா என்றான். இல்லைம்மா, அதெல்லாம் கொண்டு வரல. அங்கே இருந்தவங்களுக்கே பத்தலை, அப்புறம் எப்படி இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா? அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்மா, இந்தங்க திருநீர் பூசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை அவளோட கையில் அவன் கொடுக்குறான். ஒவ்வொரு வாரமும் கபிலன் கறி எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா காத்துட்ருக்காங்க. ஆனால் அவன் கறி எடுக்கவே இல்லை. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மா, கபிலா, டே கபிலா என்றாள். என்னம்மா, எதுக்கு ஓயாமல் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லைடா, எப்போ பாரு நம்ம வீட்டில் இந்த நெல் சோறு, இந்த புளிக்குழம்பு, ரசம், சாம்பார்னு சாப்பிட்டே கொஞ்சம் சலிச்சு போச்சுடா. கறிக்கு ஆசையாக இருக்குது, எடுத்துகிட்டு வந்தால் குடுறா, நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்கிறா. இல்லைம்மா, நம்ம கறி இனிமேல் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் கபிலன். என்னடா சொல்கிற என்றாள் லக்ஷ்மி அம்மா. ஆமாம், நம்ம 2 பேர் மட்டும் நெல் சோறு சாப்பிடும்போது என் மனைவி மட்டும் களி சாப்பிட்டால்ல, இப்போ நீங்கள் தான் களி சாப்பிடணும். நாங்கள் 2 பேரும் நெல் சோறும் நல்ல சாப்பாடும் சாப்பிடணும். அதான் அவங்க ஊர் வழக்கம் என்றான் கபிலன். லக்ஷ்மி அம்மாள் திகைத்து நின்றாள். தான் செய்த தவறை எண்ணி மனம் வருந்தி இருவரிடமும் மன்னிப்பு கேட்டாள். இனிமேல் இவ்வாறு செய்ய மாட்டேன் என்றாள்.
அன்று முதல் லக்ஷ்மி அம்மாள் மருமகள் என்பவள் தனக்கு இன்னொரு மகள் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர் மூவரும். யார் ஒருவர் தவறு செய்கிறாரோ அவரை அவரவர் போக்கிலே சென்று திருத்துவதுதான் புத்திசாலித்தனம். இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.